வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருவதும் ஏதேனும் சிலவேளை இரு அமாவாசையும் வருவது உண்டு. என்றாலும் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை சிறப்பாக கொண்டாடுகிறோம். தை என்பது உத்தராயணம் என்ற வடக்கு நோக்கி நகரும் சூரியனை கொண்டாடும் மாதமாகவும், ஆடி என்பது தக்ஷிணாயம் என்ற தெற்கு நோக்கி நகரும் சூரியனை கொண்டாடும் மாதமாகவும் சொல்லுகிறார்கள். இந்த வகையில் சித்திரை மற்றும் புரட்டாசியும் முக்கிய மாதங்களாக அமைகிறது. சூரியன் தன்னுடைய வட தென் நகர்வுகளில் மையமாக இருக்கும் நிலையே அதன் சிறப்பு. மேலும் அறிவோம். சித்திரையில் வரும் அமாவாசையை விட சித்ரா பௌர்ணமி சிறப்பானது. அதுபோல புரட்டாசியில் வரும் பௌர்ணமியை விட அமாவாசை சிறப்பானது. இந்த புரட்டாசி அமாவாசையை மகாலயம் என்று அழைக்கிறார்கள். மகாலயம் என்பது முன்னோர்களுக்கான ஆன்ம சாந்தி வழிகாட்டல் எனலாம். இந்த நாளில் நம்முடைய பரம்பரையில் இதுவரை வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்களை நினைத்து வணங்கி முழுமை பெற செய்யும் சடங்கும் வழிபாடும் முக்கியமானது. இதை ஏன் செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எழுகிறதா? காரணத்தை இனி அறியலாம். வாழும் மனிதர் இறந்துவிட்டால் என்ன நிகழ்கிறது? ஒரு மனிதனுக்கு ஒரு உடல்தான் என்று நாம் அறிகிறோம். அது இரத்தம், தசை, எலும்புகளை தோல் போர்த்திய உடல்தான். ஆனால் உயிர் உடல் என்ற சூக்கும உடல், காரண உடல் என்ற ஜீவகாந்த உடல் அமைந்திருப்பதை யோகத்தால் அறிய முடியும். சிலர் பக்தியிலும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதன் என்பவன் உடலா, உயிரா, மனமா என்று கேட்டால் உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? இதற்கான விடை இம்மூன்றையும் கடந்த ஆத்மா என்பதாக இருக்கும் அல்லவா? இந்த ஆத்மா என்பதற்கு குறிப்பிட்ட தன்மைகள் உண்டு. இதனால் மனிதனின் இறப்புக்குப் பிறகு ஏதோ ஒரு வகையில் இயற்கையோடு கலந்திட முடியாமல் தேங்கி நிற்கிறது. அந்த தன்மைகளை கர்மவினை என்று தெளிவு செய்கிறார்கள். இதை வாழும் காலத்திலேயே சரி செய்து கர்மவினை களங்கம் போக்கிட முடியும் என்றாலும் யாரும் இதை ஏற்று செய்து கொள்வதில்லை. பிறப்பின் நோக்கமும் கடமையும் விட்டு விலகிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே எல்லோருக்கும் தொடரும் வாழ்க்கை முறையாக மாறிவிட்டிருக்கிறது. மேலும் இயற்கைக்கு முரணாகவும் வாழ்கிறோம் என்பது உண்மைதானே. எல்லாவற்றையும் உதாசீனம் செய்வதுதான் பெரும்பாலான மக்களின் கருத்து. ஆத்மாவின் நிலை அந்தந்த வாரிசுகளின் நிகழ்கால வாழ்வை, மனதை, உடலை, உயிரை பாதிப்புக்குள்ளாக்குகிறது எனலாம். இது உண்மையா? வேரின்றி மரமில்லை, விதை இன்றியும் மரமில்லை. மூத்தோரும் முன்னோரும் இல்லாமல் நாம் இல்லை. நாம் ஒன்றும் தனியாக வந்துவிடவில்லையே. ஒரு நோய் வந்தால் கூட நவீன விஞ்ஞானம் இது பரம்பரை நோயா என்றுதானே சந்தேகிக்கிறது. அதுபோல தாத்தாவின் சொத்தும் உங்களுக்கு உரிமையாகிறதுதானே. இந்த நிலையில் கர்ம வினையை மட்டும் வராதுன்னு எப்படி நம்புகிறீர்கள்? இன்னொரு உண்மையும் அதில் இருக்கிறது தெரியுமா? உள்முகமாகவோ வெளிப்படையாகவோ முன்னோர்களின் பழக்கங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், ஏன் உங்கள் பெற்றோரும் கூட பிரதிபலிக்கும் வாய்ப்பு அன்றாடம் நிகழ்கிறது. ஆனால் ஏதோ அதை நீங்களாகவே செய்வதாக கருதிக் கொள்கிறீர்கள். உங்களின் வாழ்வில் இத்தாக்கத்தை குறைக்கவும் தீர்க்கவும் முன்னோர்களின் ஆத்மாவிற்கு உதவிட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை இதுதான். அதற்குரிய நாள்தான் மகாலய அமாவாசை. தேங்கி நிற்கும் ஆத்மாக்களுக்கு சந்திரனும் சூரியனும் வழியாகிறது இந்த நாளில். இந்த உண்மையை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித சமுதாயத்தின் வாழ்க்கை நிலையை, அறிவு நிலையை ஆழ்ந்து சிந்தித்தோமானால் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் இன்று வாழும் மக்களுடைய உயிரில் மலர்ந்து வீசிக்கொண்டிருக்கும் நினைவலைகளோடும், இதுவரையில் வாழ்ந்து இறந்து போன உயிர்களில் அடங்கியுள்ள ஆற்றலோடும் தொடர்பு கொண்டுதான் இயங்குகின்றது என்ற உண்மை தெளிவாகும் என குறிப்பிடுகின்றார். வேதாத்ரிய அன்பர்கள் இந்நாளில் துரியாதீத தவம் செய்தாலே போதுமானது. யோகத்தில் இல்லாத அன்பர்கள் வழக்கமான வழிபாடுகளை செய்வதே சிறந்தது. வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.